நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து உங்களை மகிழ்வித்து வரும் அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். மொழி அடிப்படையிலான நிகழ்ச்சி ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் பொருந்தும், அப்படி பொருந்தலாம்னு நினச்சிருந்த காலத்தில் சாதாரணமாக விஜய் டிவி துவங்கிய இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு குடும்பங்களில் எல்லாரையும் மகிழ்வித்து வருவது உங்களுக்கு மொழி மேலே இருக்கிற ஆர்வத்தையும் அக்கறையும் காட்டுது. நம்ம அன்றாடம் எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்துகிற தமிழ் மொழி அடிப்படையில் இந்த விளையாட்டு நிகழ்ச்சி நாங்கள் வடிவமைச்சிருந்தாலும் இதில் பங்கு பெறுவதற்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் திறமை தேவைப்படுது அப்படின்னு நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறவர்களும் சொல்வதுண்டு, வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் சொல்வதுண்டு. உங்கள் சார்பாக இங்கே தொலைக்காட்சியிலையும் சினிமாவிலையும் பொது வாழ்க்கையிலையும் பிரபலமாக இருக்கிற பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதை நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி அப்படி புதிய இரு அணிகளை நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான முகங்கள் சொல்கிறத விட உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான குரல்கள், உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான முகங்களுக்கு சொந்தமான குரல்கள் இவர்களுக்கும் உண்டு. ரொம்ப பீடிகை பெருசாக இருக்கும். இவங்களை யாருன்னு தெரிஞ்சிக்கும் பொழுது சந்திக்கும் பொழுது நீங்களே விளங்கிக்குவீங்க நான் என்ன சொன்னேன்றதை. முதலாவது அணியை வரவழைப்போம். லெட்ஸ் வெல்கம் வடிவேல் பாலாஜி மற்றும் திவாகர். பாலாஜி என்பது உங்களுடைய இயற்பெயர். வடிவேல் ஒட்டி கொண்டது எப்பொழுது? கலக்கப்போவது யாரில் ஒட்டிக்கிட்டார் சார். கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி தான் உங்களை முதல்ல அடையாளம் காட்டின நிகழ்ச்சி. பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளாவிய தமிழர்களுக்கு இல்லை. சரி, நீங்கள் அவருடைய குரல் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிரபலமா இல்லை மற்ற சில குரல்களும்? மற்ற சில நடிகர் மாதிரியும் பேசுவோம் சார். சரி, எந்த வயசில் இந்த வேலையெல்லாம் மிமிக்ரி நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஒரு 15 வயசுல இருந்து சார். எந்த ஊர் உங்களுக்கு? சென்னை தான் சார். சென்னை தான் உங்களுக்கு. 15 வயசுலேருந்து உங்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினது யார், இல்லை எப்படி இது நிகழ்ந்தது? ஒரு சில நண்பர்கள் டிவியில் பார்க்கும்போது அவங்கள பார்த்து நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும், ஸ்கூல் நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கும் போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்தால் நம்மளை தனியாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் இதை. சரி, நீங்கள் வடிவேல் பாலாஜி தான்றதை பல முறை நிரூபித்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கீங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சி மூலமாக இன்னொரு முறையாக ஒரு வடிவேல் அவதாரம் எடுங்க பார்ப்போம். என்ன சார் இப்படி கேட்டு விட்டீங்க? அதாவது நான் வடிவேலு மாதிரி பேசும்போது எல்லாம் என்ன மதுரைக்காரங்க கோயம்புத்தூர்காரங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நான் சென்னையில் சேத்துப்பட்டில் இருக்கிறேன், சென்னை வாசி தான் நான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தை 1,00,000 சொன்னீங்க, வந்ததுலேருந்து இத்தனை வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க. நானும் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டேன். 1,00,000 எப்போ சார் கொடுப்பீங்க? மிமிக்ரி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் குரலை மாத்திர திறமை மட்டும் இல்லை, அது யாரை நம்ம மிமிக்ரி பண்ணுறோமோ அவங்களோட பாடி லாங்குவேஜும் சேர்ந்து தன்னால் வந்துடுது. அது வந்தால் குரல் அழகாக வந்துடும். கூடவே ஸ்கிரிப்டை சொந்தமாக எழுதக்கூடிய நகைச்சுவை அந்த சூழ்நிலைகளுக்கு உடனே எழுதக்கூடிய திறமையும் உங்கள் எல்லாருக்கும் வந்துடுது. சரி, இப்போ நண்பர் திவாகரை சந்திப்போம். திவாகர், உங்களை அடையாளம் காட்டினது அதே தான், கலக்கப்போகுது விஜய் டிவி. சரி, உங்களுக்கு எந்த ஊர் அடிப்படையில் திவாகர்? சென்னை தான் சார். உங்களுக்கு சென்னை தான். சரி, உங்களுக்கு ரொம்ப பிடித்த, உங்களுக்கு ரொம்ப அழகாக வரக்கூடிய குரல்கள் எதெல்லாம்? எனக்கு அழகாக வரக்கூடிய குரல்னா கவுண்டமணி சாருடைய குரல் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் திருக்குறள் பிடிக்கும். திருக்குறள் 2 அடியில் சொல்லப்படக்கூடியது. அதே மாதிரி காமெடியும் 2 அடியில் சொல்லக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார். ஏன்னா செந்தியில் 2 அடி அடிப்பார், உடனே காமெடி வந்தார். அதனால் எனக்கு ரொம்ப கவுண்டமணி சார் ரொம்ப பிடிக்கும். சரி, அவருடைய ரசிகன், அதில் பெருமைப்படுறேன் நான். சரி, இப்போ எங்களுக்கு ஒரு சாம்பிள். அட மாங்குயிலே, பூங்குயிலே, சேதி ஒன்று கேளு. இந்த விஞ்ஞான உலகத்தில் ஒரே ஒரு வார்த்தைக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரே டிவி நம்ம விஜய் டிவி தான்ப்பா. பை த பை, இதை பற்றி நான் டெல்லியில் பேசுகிறேன், சாரை கூட பற்றி பேசுகிறேன். ஓகே பாய், வரட்டுமா? சரி, உங்களுடைய மிமிக்ரி கலை பயணம் தொடர நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ. இவர்களுக்கு எதிரணியில் நாம் வரவழைக்க போகும் அடுத்த ஒரு அணி, இரு குரல்கள். சிங்கப்பூர் தீபன் மற்றும் அவரது நண்பர் விக்னேஷ் கார்த்திக். சிங்கப்பூர் தீபன், அந்த சிங்கப்பூர் ஒட்டிக்கிட்டதுக்கான மர்மத்தை சொல்லுங்க சார். அதாவது தாய்மொழி தெரியாதவன் கூட தமிழ்நாட்டில் இருக்கான், ஆனால் அடைமொழி இல்லாதவனே கிடையாது. ஸோ
இந்த அடைமொழி வந்து என்ன வந்து நிறைய பேருக்கு தெரியலனா கூட சிங்கப்பூர்ன்ற ஒரு ஊரை வந்து எல்லாருக்குமே தெரியும். என்ன யாராவது பார்த்தாங்கன்னா என் பேரை சொல்றாங்களே இல்லையா, ஏ சிங்கப்பூர் அப்படின்னுவாங்க. ஸோ வந்து அதனால தான் அந்த பேரை வந்து நான் வச்சுக்கிட்டேன். இவ்வளவுதானா? இவ்வளவுதான். நான் ஏதோ சிங்கப்பூர்ல பிறந்ததா? சிங்கப்பூர் சீமாட்டியோட ஒரே கொள்ளு பேரன் அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். சிங்கப்பூரே எங்க இருக்கு தெரியாது. இவன் ஒண்ணு பேரன் சார். சரி, உங்களை பிரபலப்படுத்தியது கலக்க போகுது யார் தான். கலக்க போவது யாரு? அதுல நீங்க என்ன குரல்ல ரொம்ப ஜொலிச்சீங்க? அதாவது வந்து கேப்டன் சார் வாய்ஸ் பேசி தான் நான் வந்து செலக்ட் ஆகினேன். இன்னொரு தடவை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதி இருக்கு. இதுல எந்த தொகுதி போனாலும் வந்து வெட்டுவண்டா. ஏய் தெரியும்ல, நான் எந்திரிச்சா எரிமல, படுத்தா பரங்கிமல, வரட்டுமா? விக்னேஷ் கார்த்திக், கலக்க போவது யார் தான் உங்களை அறிமுகப்படுத்தினதா? நான் வந்து அது இது இதுல தான். சரி, உங்களுக்கு மிமிக்ரி ஆர்வம் எப்போ, எந்த வயசுல எப்படி வந்தது? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ்ல. சென்னை தான் நீங்களும்? சென்னை தான். எந்த காலேஜ்? லக்ஷ்மி மால் இன்ஜினியரிங். சரி, இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்களா? ஆமா. அப்படியா? சரி, இப்போ வந்து இன்ஜினியர் ஆக போறீங்களா, இந்த மாதிரி கலைஞர் ஆக போறீங்களா? ரெண்டுமே சைட் பை சைட். சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். சரி அப்புறம் மீடியாவும் ரெண்டுமே பண்ணி. சரி, உங்களுக்கு ரொம்ப புகழை பெயரை வாங்கி தந்தது எது? நான் வந்து இளைய தளபதி விஜய் சாரோட தீவிர ரசிகர் அப்படின்றத இங்க பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அவரோட வாய்ஸ் என்னோட இது. கமான் விஜய். அது இவர் கவுண்டர் அடிப்பாரு. ஸோ நாங்கள் அப்படியே ஓகே ஓகே. வந்திருக்கிற இடம் சூப்பர். ஏய் செட்டில் பாடுறா பேப்பரு, முதல்ல அதை க்ளீன் பண்ணு. பட்டே கலப்பலாம். வாங்க சார் நம்ம கிளம்பலாம். இவன் விட்டு ஆப்பனர் பேசிக்கிட்டே இருப்பான், டைம் ஆயிரும். இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. அடுத்த வாரம் எனக்கு எலெக்ஷன்மா, சீக்கிரம் பேசு. ஒரு வார்த்தை 1,00,000. டேய் உன்னை கூப்பிட்டதுல எங்களுக்கு ஒரு தட்டு சோறு மிச்சண்டா, ஒழுங்கா இங்கிருந்து போடா. இத பார், நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என் பேச்ச எவனும் கேட்க மாட்டான். இதுல உன் பேச்ச நீ கேட்டா என்ன, கேட்கலன்னா எனக்கு என்ன? ஹலோ, வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். இந்த மாதிரி பேசுன எவன்டா உன்னை இதுல நிகழ்ச்சியில சேர்ப்பான்? தேங்க்யூ. இப்போ முதல் சுற்றை தொடங்குறது யார், எந்த அணி, நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். சீனியர் வடிவேல் பாலாஜி தான் எங்க எல்லாருக்குமே இப்படி சீனியர். பார்த்தா சீனியர். வயசுல இவர் சீனியர். மீடியால அவர் சீனியர். ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்குற நேரத்துல அவர் வந்து இந்த கலைக்காக பாடுபடுறாருன்னும் போது. ஆமா, ஆக்சுவலா இவருக்கு குழந்தை பிறந்து இவர் கலந்துக்கிற முதல் ஷோ. இதெல்லாம் உன்னை கேட்கவே இல்லையடா. சொல்ல வேண்டியத ஒரு விஷயம் சொல்லுங்க. சிலபஸ் போயிட்டு இருக்காங்களோ? சரி, இப்போ யார் ஆரம்பிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஆரம்பிக்கிறீங்க. சரி, இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க. முதல் சுற்று, இதனுடைய அடிப்படை விதிமுறைகள்லாம் உங்களுக்கு தெரியும். 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். குறிப்புகள் கொடுப்பார், நீங்க யோகிக்கணும். ஒரு சொல் குறிப்பாக தான் இருக்கணும். 2 சொல் சொன்னீங்கன்னா, தவறி போய் சொன்னா கூட அது வந்து விதிமீறல் ஆயிடும். ஆங்கில குறிப்புகள் அறவே தவிர்க்கப்பட வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கற்பூரம். கற்பூரம். பக்தி. நீதிபதி. நீதிபதி. சத்தியம். ரைட்டா? வடிவேல். அடி வாங்குறதா? கலைவாணர். கலைவாணர். நகைச்சுவை. நகைச்சுவை. 2. வெத்தலை. பாக்கு. 3. சிவாஜி. சிவாஜி. நடிப்பு. பாடல். எங்கே நிம்மதி. எங்கே நிம்மதி. வெரி குட். 4. வட்டம். கட்டம். சதுரம். குட். வெரி குட். 5. வெரி குட் பாலாஜி, வெரி குட் திவாகர். 5 மதிப்பெண்கள், 5 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க முதல் சுற்றுல. நீங்க வெயிட் பண்ணலாம். வாங்க தீபன். அவங்கள மாதிரி நீங்களும் 5 கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண சார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மேடு. பள்ளம். குட். அடி. உதை. தாத்தா. தடி. குட். வெரி குட். மானம். பூமி. வேறு. ஆகாயம். வேறு. மேகம். வேகம். குட். சீக்கிரம். கருப்பு.
வெள்ளை, புலி, சிங்கம், பெண், பெண் சிங்கம், அடித்தால், வலிக்கும், ரைமிங், 50 வினாடிகள். 50 வினாடிகள். மரம், கரம், கரம். சிரம், புறம், அல்ல, ஒன்று தான் சொல்லணும் நீங்கள் ஒரு சமயத்தில். புலியை, புலியை அடுத்தது. அதுக்கு ஏதாவது புலியை, ஏதாவது சொல்லுங்க. புலியை அடித்தால், அடித்தால், மரம், மரம். அடித்தால் மரம், அடித்தால் கரம், சிரம், மரம், உரம், இதெல்லாம் இதுக்கு மேல எப்படி நான் சொல்ல? டேய், ஜரம், இதெல்லாம் கரெக்டா சொல்றா. அப்புறம் மாத்திரேன்னு மரம், வரம், தூயத்தம், இருங்க 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 இருங்க. இதை புலியை அவர் சொன்னதே வரும். புலியை, புலியை துரத்துதல், பெண், ஓ பெண், வேட்டை, அடித்து விரட்டியது, ஆடு, மான், மான், புலிய பெண் அடிச்சு விரட்டினது எதை வச்சு? கொம்பு, பெரம்பு, சொல்லுங்க. முறத்தால தமிழ் பெண் புலியை அடிச்சு விரட்டினாலாம். அதெல்லாம் கதை தான். அட்லீஸ்ட் அதை படிச்சிருக்கணும்ல நீங்க. சரி, பரவாயில்ல. 4 கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அதுக்கு பாராட்டுவோம். நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க கண்டுபிடிச்ச மாதிரியே 4 கண்டுபிடிச்சு கூட 1 5 நீங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். சரிங்க சார். இப்போ யாருக்கு ஜுரம் வருதுன்னு பார்ப்போம். ரைட்டா சார். 2வது சுற்று உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ரஜினி, கமல், நல்லா பாருங்க சார். ஒரு டவுட் கேட்கலாமா சார்? யார்கிட்ட கேட்பீங்க? இல்லை உங்ககிட்ட தான் கேட்குறேன். ரகசியமா கேட்பீங்களா? இல்லை சார், ஓப்பனாக உங்ககிட்ட கேட்குறேன். இதில் வருத்து தான் ஆன்சரா? ஆமா. அப்போ ரஜினி. கமல், இல்லையே. கமல், ரஜினி, எம்ஜிஆர். கரெக்ட்பா. அங்க என்ன எழுதி இருக்கு? சார், இங்க அத வேற எழுதி இருக்கு. சரி, அடுத்த சொல் போயிட்டு வாங்க, கடைசியா பாப்போம். இல்லை சார். ஐயோ, சாரி. இல்லை, போகலாம் சார், போகலாம். புரிஞ்சிருச்சா? அதான் சார், தமிழுக்கு தகரா சார். நடிக்க கூடாது. திருகாணி. திருகாணி, கமல், அத சொல்றது கமல். அதான் சார் நான் கமல்னு படிச்சுக்கிறேன் சார். ஓகே பரவாயில்ல. ஏழை, பணக்காரன், பாதி, பணம், குட். சுத்தம், கூட்டல். ஏதாவது சொல்லுங்க. இருங்க, சுத்தம் சொன்னார், அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. சோறு, சோறு. கூட்டல், அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. பெருக்கல், வெரி குட். சேர்த்து. கூட்டல் பெருக்கல் தான், குட்டி பெருக்கல் தானே. துடைப்பம், வெரி குட். தொடப்பம், அதிர்ஷ்டம், கஷ்டம், காயம், ரத்தம், என்ன அடுத்த சொல்? அதிர்ஷ்டம். போடுங்க. அடுத்த சொல் அதிர்ஷ்டம், யோகம், போடுங்க. Well done. அடுத்தது ஒளி, வட்டம், கும்பம், பிம்பம். வெல் டன். கரெக்டா பெல் அடிக்கும்போது சொல்லிட்டீங்க, ஏத்துக்கிறோம். 5 வெரி குட். 5 மதிப்பெண்கள். வெல் டன். நீங்க வெயிட் பண்ணலாம். வாங்க. விக்னேஷ் கார்த்திக், இப்போ உங்களுக்கு தெரியும் அவர் அங்கே நின்னப்ப என்ன சிரமம்லாம் ஏற்பட்டதுன்னு. பாருங்க, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குழந்தை, தாய், விளையாடுவது, பொம்மை, கடல், மீன், வெரி குட். கத்தி, முனை, எப்படி, கூர்மை, விளையாட்டு, விபரீதம், விளையாடும் இடம், விளையாடும் இடம், கிரவுண்ட் சொல்லக்கூடாதா? தமிழில், தமிழில் மைதானம், ஏன்டா ஊதுற?
டைம். கடை. 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 பொருள். தக்காளி. வெங்காயம். என்னது? காய்கறி. வெல் டன், வெரி குட். வெல் டன், 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. அழகான க்ளோஸ், ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிங்க. தேங்க்யூ. இது 2வது சுற்றோட முடிவு தான். இன்னும் 3வது 4வது சுற்றுக்கு பிறகு தான் யார் அந்த மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெறுவாங்கன்றது தெரியும். ஒரு இடைவேளைக்கு பிறகு அந்த சுற்றில் உங்களை மறுபடியும் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை 1 லட்சம். இந்த மிமிக்ரி நட்சத்திரங்கள் கலக்கப்போவது யாரு புகழ். இந்த 4 பேரும் 2 அணிகளாக வந்திருக்கிறாங்க. 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 3வது சுற்றுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க வடிவேல் பாலாஜி அண்ட் திவாகர். இந்த 3வது 4வது சுற்றுகள் ஒரே அடிப்படையில் அமைந்தது. நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் இந்த சுற்றில் ஒரே எழுத்தை கொண்டு தான் துவங்கும். முதல் எழுத்தெல்லாம் ஒன்றா இருக்கும். ஸோ முதல் சொல்ல கண்டுபிடிச்ச உடனே அது முதல் எழுத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்ற சொற்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புறத்தல். குழந்தை. அல்ல ஒண்ணுதான் ஒண்ணு சொல்லணும். சொல்லணும். குழந்தை. மழலை. அடுத்த வார்த்தை. அடுத்து சொல்லு. இறப்பு. பிறப்பு. கிளி. பச்சை. கொள்ளை. அதை இதை மறந்துட்டீங்க. முதல் எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல என்ன சொல் கண்டுபிடிச்சீங்க? ஓகே சார். ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்திக்கலாமா? படுத்தலாம் சார். அவர் இறப்புன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க? பிறப்பு. பிறப்புன்னு அப்போ முதல் எழுத்து பா. பி. பி. இப்ப சொல்லுங்க. கிளின்னாரு. தொல்லை. பிள்ளை. குட். முற்றல். முற்றல். பிஞ்சு. வெரி குட். 3. வாத்தியார். பிரம்பு. வெரி குட். பேய். பேய். பிசாசு. வெரி குட். ஆல் 5. என்ன பாலாஜி பின்றீங்க? இல்ல சார், நீங்க சொன்னீங்க அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து வரும்னு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து நான் வச்சு எல்லாம் பிடிச்சிட்டீங்க. அதை மறந்தா ரொம்ப சிரமமாக இருக்கும். வெல் டன் பாலாஜி அண்ட் திவாகர். தேங்க்யூ. நீங்கள் வெயிட் பண்ணலாம். வாங்க. 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. முழங்கு. சங்கு. வெரி குட். இருட்டறை. சட்டம். குட். வெரி குட். ஜவ்வாது. செவில். தடவுவது. சந்தனம். குட். 3. சீக்கிரம். கணவன். மனைவி. வேறு. இரு, நிறைய சொல்ல சண்டை போடுவது. சண்டை போடுவதுன்றது சர்ச்சை. மன்னிக்கணும், அது விதிமீறல். 2 சொற்கள்ல சண்டை போடுவது. அடுத்தது இது சொல்லுங்க. துவாரம். சாபம். முதல் எழுத்து ஞாபகம். எல்லடை. ரைமிங். எல்லடை. சல்லடை. இல்ல, நீங்க போட்டு எல்லடை அந்த அழுத்து அழுத்துனீங்களே உடையறால் மாதிரி. அதுக்கு அர்த்தம் கேட்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? அவர் காதல வீழியோன்னு சொல்றாங்க. எல்லடை அப்படி. ஓகே. 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. 1 விதிமீறல் ஆயிடுச்சு. அந்த அதானா கரெக்டா? சர்ச்சை. சந்தேகம்பா. சந்தேகம். அது கணவனுக்கு போய் மனைவிக்கு போய் நடத்தைக்கு வார்த்தை தேடிட்டு இருந்தார். அதில் தான் முழிச்சு மாட்டிக்கிட்டாரு. சண்டை போடுவதுன்ட்டீங்க. பரவாயில்ல, 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸ்டாண்டர்டா 4ன்னு வச்சிருக்கிறீங்கல்ல. குட். வெரி குட். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தொடங்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது.
கோழி. முட்டை. குட். வழுக்கை. மொட்டை. கொட்டுதல். முடி. முதல் எழுத்து. நெஞ்சு. ஏய் பின்புறம் பின்புறம். முதுகு. பாவிகளா என்ன பண்றீங்க இங்க நின்னுகிட்டு? இளமை. பூங்காற்று. இளைஞர். முதியவர். பாதி. முதுமை. குட். கண்ணாடி. முன்னாடி. பார்ப்பது. முகம். குட், வெரி குட். அஞ்சையும் கண்டுபிடிச்சிங்க. முடிச்சோமா? படுபாவிகளா இடையில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு இல்ல சார் பேரும்? அவன் கவுண்டர். நோ நோ நோ, உங்களுக்கு சந்தேக புத்தி. சந்தேகம் இல்ல சார். கவுண்டர் பண்ணி சொல்லிட்டான். நீங்க ஒரே ஃப்ளோல வரணும் நீங்க. ஆமா, நம்ம மனசு சுத்தமா தான் இருந்துச்சு, இங்க சரியில்லையே. சார் நான் சுத்தமா இருக்கேன் சார். அவன் பண்ணுதான் அப்ப முகம் நெஞ்சின்றேன். நோ, அதுக்கு மேல பேசக்கூடாது. நோ நோ நோ, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுல்ல. பேசக்கூடாது. பாலாஜி கரெக்டா கேட்கணும். ஓகே, வெல் டன். அஞ்சையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, வெரி குட். நீங்க வெயிட் பண்ணுங்க, இது இறுதி வாய்ப்பு, என்ன வேணாலும் நிகழலாம். அதுக்கு முன்னாடி சந்தோஷமா ஒரு முறை உங்களோட திறமையை இன்னொன்று வேற ஏதாவது ஒரு குரல். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. விஜய் டிவியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க, இன்னும் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு வரும். சிங்கப்பூர் தீபனை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு மண்டையில முடியலன்னா கூட மூளை ரொம்ப அதிகம், அதனாலதான் கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. தேங்க்யூ. இல்ல பாஸ் ஸ்லோ. இப்போ நம்ம கேட்டோமா அதை? ஜோடி. வெல் டன், தேங்க்யூ. இப்போ சுற்ற துவங்குவோம். 5 சொற்களுக்கும் ஒரே முதல் எழுத்து. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. முகம். கண்ணாடி. பொட்டு. நெற்றி. அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாமே. குரில். நெடில். வெல் டன். குட்டை. நெட்டை. வெல் டன். கூட்டம். நெரிசல். வெல் டன். நண்பர்கள். நெருங்கியவர்கள். உறக்கம். நேரம். நண்பர்கள். நண்பர்கள். அது first. திரும்ப சொல்லுங்க. நண்பர்கள் ஃபர்ஸ்ட் சொன்னது. நண்பர்கள் சொன்னோன்னே என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நெருங்கியவர்கள். உறக்கம். நெருக்கம். பாதின்னு சொல்ல வேண்டியதானே? பாதின்னு சொன்னா நெருக்கம். வெல் டன், 5 கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் எலிமினேட்டா. வெல் டன், வெரி குட், வெரி நைஸ். இந்த பக்கம் வந்துருங்க. இன்னைக்கு மணி ட்ரீ ரவுண்டுக்கு எல்லா சொற்களையும் கண்டுபிடிச்சனால இவங்க தகுதி பெறுறாங்க. திவாகரும் வடிவேல் பாலாஜியும். வாழ்த்துக்கள். நீங்கள் தானே வெனு சக்கரவர்த்தி? ஆமாம். இப்போ நிகழ்ச்சியில் அவங்க தகுதி அடைஞ்சிட்டாங்க, நீங்கள் தகுதி அடையலை. வெனு சக்கரவர்த்தி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லுங்கள். நான் என்னத்தக்கன்னு சொல்றது? 2 பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க, வாழ்ந்தா சரிதான். அந்த 1 லட்சத்துல எனக்கு சிங்கப்பூருக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் புக் பண்ணுக்குன்னு. உங்க செலவுலையாவது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏர்போர்ட் வரையா கூட்டு போவோம். உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியண்டா, நீ அது வரைக்கும் தான் கூட்டு போகணும். சோகத்துல பேச்சு வரல. ஆனா நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்க அப்படின்னு அவரோட வயசு தெரியுது. அதுக்கு தெரியுது. அப்போ கூட அந்த பேச்சுல கூட அந்த வயதானவர்ன்றது வந்து அவர் தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா. திவாகர், இப்போ நீங்கள் தகுதி அடைஞ்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. அதை பற்றி ஏதாவது ஒரு நடிகர் என்ன ஃபீல் பண்ணுறாரு? உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒரே ஒரு வார்த்தைக்காக 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? சத்தியமா உங்களை மறக்கவே மாட்டேன் சார். இந்த 2 பையன்ல எங்கேயாவது ட்ரெயினில் முறுக்கு வைக்க சொல்லி அனுப்பிச்சிருங்க சார். இருந்து தொல்லை பண்ணுவாங்க. வரட்டுமா? சந்தோஷமா? சந்தோஷமா? இதான் நான் முதல் முறை கஞ்சா கருப்பை யாரோ ஒருத்தர் மிமிக்ரி பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். வெரி நைஸ். அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுடைய டர்ன். மச்சான், வணக்கம் மச்சான். என்ன பாஸ், உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லா விளையாடுறவங்க மாதிரி தெரியுது. அதனால கரெக்டா விளையாடுங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. மொத்தத்துல தீபனை கடைசி வரைக்கும் வச்சு பாத்துக்கிற எல்லா தொகுதியும் உங்ககிட்ட இருக்கு. அதனால உங்களை நான் இவரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரு முடிவு பண்ணிட்டேன்.
என்ன ஏன்டா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற? ஏதாவது ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வை. அவங்க வீட்டுல பார்த்துட்டே இருப்பாங்க. வடிவேல். நான் மகாநதி சங்கர். சரி. கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்சது நாங்க. உனக்காச்சும் பரவாயில்ல, ஏதாச்சும் செஞ்சிடலாம். இவனை காலத்துக்கும் வச்சு நாங்க சோர் பண்ணோமா? அதுக்கு ஏதாச்சும் முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துரு. ஆல்ரெடி அங்கதான் இருக்காப்ல. சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. கெழிச்சுன்னு நாங்க போனாலும் வெளியே வந்து ட்ரீட் வைன்னு வேற என்ன கேட்டாலும் பரவாயில்ல சார். வெறும் சோறே துண்ணு உடம்ப வைத்துட்டு அதனால வரேன். நல்லா இருக்கு. டேய் திட்டுறியா நல்லா இருக்குன்றியா? ஏதோ சபிக்கிறாங்க. நல்லா போய் தொலை. கலக்கப் போவது யாரு நட்சத்திரங்களா இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை கலக்குனதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினதுக்கு பங்கெடுத்துக்கிட்டது உங்கள் 2 பேருக்கும் மணி ட்ரீ ரவுண்டுக்கு நீங்கள் தகுதி பெற முடியலன்னாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நன்றி கூறி எவரெஸ்ட் வாட்டர் ஹீட்டர்ஸ் வழங்கும் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் ஆளுக்கு ஒன்று பரிசு. விஜய் டிவிக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப சாதாரண ஆட்களாக இருந்த எங்களை வந்து உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே விஜய் டிவி தான். இப்போ ரோட்டில் போகும்போது கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது காரணம் விஜய் டிவி மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஜய் டிவிக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தான் நான் சொல்லிட்டேன். நன்றி விஜய் டிவிக்கு. வடிவேல் பாலாஜி திவாகர் இன்னைக்கு கலக்குனது மட்டும் இல்லாமல் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்றதுக்காகவும் சேர்ந்து உங்களை பாராட்டி www.smartshoppers.in வழங்கும் ஹோம் தியேட்டர் ஆளுக்கு ஒன்று பரிசு. கூடவே உங்களுக்கு கிரீன் ட்ரெயின்ஸ் வழங்கும் ரூபாய் 2500 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் 4 பேருக்கும் பரிசாக கிடைக்கிறது. இடைவேளைக்கு பிறகு வடிவேல் பாலாஜி திவாகர் விளையாட போற சுவாரஸ்யமான அந்த மணி ட்ரீ ரவுண்ட்ல மறுபடியும் உங்களை சந்திக்க போறோம். காத்திருக்கோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். கலக்கப்போவது யார் நட்சத்திரங்கள் கலந்துகிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இடைவேளைக்கு முன்னாடி விக்னேஷ் கார்த்திக்கும் சிங்கப்பூர் தீபனும் வெளியேறினதுக்கு தொடர்ந்து இப்போ வடிவேல் பாலாஜி திவாகரும் மணி ட்ரீ ரவுண்டை விளையாட போறாங்க. இந்த மணி ட்ரீ ரவுண்ட்ல 5 நிலைகள் இருக்கு. 5 நிலைகள்லையும் ஒருத்தர் தான் குறிப்பு கொடுக்கணும், இன்னொருத்தர் யூகிக்கணும். அது யாருன்னு நீங்க தீர்மானிச்சுக்கலாம். ஓகே, நான் குறிப்புகள் கொடுக்குறீங்க. வடிவேல் பாலாஜி திவாகர் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி அடைஞ்சு வந்திருக்கிறீங்க. இதை பற்றி சுருக்கமாக ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் மொத்தம் 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை ஜெயித்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலை ஜெயித்தால் 10,000, பிறகு 20,000, 30,000, 50,000, 1 லட்சம். முதல் 3 நிலைகளில் 2 நிமிடங்களும், 4வது 5வது நிலைகளில் 1.5 நிமிஷமும் உங்களுக்கு கிடைக்கும் யோகிப்பதற்கு. ஸோ 4வது 5வது நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்புகளும் துரிதமாக இருக்கணும், யூகிப்பதும் துரிதமாக இருக்கணும். முதல் நிலையில் 9 சொற்களை கொடுப்போம். அதில் 5 கண்டுபிடிச்சா போதும். பிறகு 8ல் 5, பிறகு 7ல் 5, 6ல் 5, 5வது நிலையில் கொடுக்குற 5ஐயும் கண்டுபிடித்தால் 1 லட்சம். 2 லைஃப் லைன்ஸ் உண்டு. முதல் லைஃப் லைனை முதல் 3 நிலைகளில் ஏதாவது ஒரு முறை பயன்படுத்தலாம். அந்த ஃபர்ஸ்ட் லைஃப் லைனை பயன்படுத்தினா யூகிப்பதற்கு 2 என்பது 2.5 நிமிடங்களாக கிடைக்கும், 30 வினாடிகள் கூடுதல். 2வது லைஃப் லைனை 4வது அல்லது 5வது லெவலில் ஒரு முறை பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தினா அந்த சுற்றுலா வரப்போகிற சொற்களை நீங்கள் முன்னாடியே திரையில் பார்த்துட்டு பிறகு தீர்மானிக்கலாம் தொடர்ந்து விளையாடுறதா, ஏற்கனவே ஜெயித்த பரிசு தொகையோட விளைவிக்கிறதா. ஓகே, 2 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 9ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் நீங்கள் வெல்ல போகும் தொகை 10,000 ரூபாய். முதல் நிலையில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய தலைப்பு சத்யராஜ் நடித்த திரைப்படங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சினிமா. சினிமா. நடிகன். படைத்தல். காத்தல். படைப்பவன். பிரம்மா. படை. படை. அரசன். தலைவன். படை தலைவன். சத்யராஜ் நடித்த படம். சேனாதிபதி. வெரி குட். பாரி. பாரி. வேந்தன். பாரி. வள்ளல். வள்ளல். மாமா. மச்சான். இருவர்.
பங்காளி. வெரி குட். அவர்தான். 5 கண்டுபிடிச்சிட்டோம். 10,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. வெல்டன் பாலாஜி and திவாகர். நல்ல துவக்கம். இதே மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா 1 லட்சத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். உங்கள் நண்பர்கள் தான் காத்துட்டு இருக்காங்களே வெளியே. வடிவேல் பாலாஜி திவாகரும் விளையாண்டு கொண்டு இருக்கிற இந்த மணி ட்ரீ ரவுண்டில் இப்போ அவங்க சவால் விட போவது 2வது நிலை 20,000. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. என்னடா சொல்றதுக்கே எப்படின்னா நான் யோசிக்கிறதுக்கு எப்படி? அறிவு, தெளிவு, பெயர். பெயர். 2 குறிப்பு சொல்லியிருக்கீங்க. அறிவு 1, பெயர் 1. 2வது யூகம் நீங்க சொல்லுங்க. அறிவு, மூளை. மூளை. 3வது குறிப்பு. அறிவு. அவ்வளோதான். 3வது குறிப்பு. இனிமேல் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்த சொல் போலாமா? ஆப்ஷன் இருக்கு நிறையா. 8ல் 5 இல்லை சொல்லி. அடுத்து குளிர், கோடை. வெரி குட். பக்கத்தில், தூரத்தில், இணை, இணை. தொலைவு. வெரி குட். ஏற்றுமதி, இறக்குமதி. வெரி குட். 3. சந்தோஷம், துக்கம், ஊறுகாய், சரக்கு, அடச்சி. வெரி குட். இன்னும் ஒண்ணே. தோடு, கம்மல், உடன் இருப்பது, திருகாணி. ஓகே. வெரி குட். 5. 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. வடிவேல் பாலாஜி, திவாகர். அழகான குறிப்புகள். நல்ல யோகம். வெல் டன். இப்போ 3வது நிலைக்கு 30,000க்கு சவால் விட போறீங்க. ஒரு லைஃப் லைன் மீதம் இருக்கிறது. 7ல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த லைஃப் லைன் இப்போ பயன்படுத்திக்கிறீங்களா? பயன்படுத்தலன்னா பின்னாடி பிரயோஜனப்படாது. ஆமா. தேவைப்பட்டா இல்ல அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? பயன்படுத்துறதுனா லாபம் தானே. எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். அவ்வளவுதான். 2.5 நிமிஷம் லைஃப் லைன். ஓகே, லைஃப் லைன். எடுத்துங்க. நஷ்டம் இல்ல சார். ஒன்றும் நஷ்டம் கிடையாது. கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமா. அப்போ ஓகே. ரெடி. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வந்துச்சா? சபதம், சபதம், சவால். குட். பிச்சை, பணக்காரன், கதா, பாத்திரம். குட். மாலை, மாலை, கல்யாணம், பொன்னாடை, போற்றுதல். 3வது குறிப்பு. பரிசு, பரிசு, புகழ்ச்சி. முடிஞ்சிருச்சு. 3 குறிப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்த சொல். சாமியார், உடுக்கை. வெரி குட். நடுவில், நடு, தராசு, 2வது. நீதி. நீதி. 3வது குறிப்பு. கல், எடை. நல்லா பாருங்க. சார் இப்போ முதல் எழுத்து இல்ல, அது இல்ல, அடுத்தது போயிருங்க. ஓகே. வெளுத்தல், சாயம். ஓகே. மாணவர், மாணவர், கல்லூரி, தங்குதல், விடுதி. வெரி குட். 5. 30,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கிறீங்க. வெல் டன் வடிவேல் பாலாஜி அண்ட் திவாகர். ஒரு கண்டத்தை தாண்டி இருக்கிறீங்க. இடைவேளைக்கு பிறகு 2வது கட்டத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை 1 லட்சம். இப்போ திவாகரும் வடிவேல் பாலாஜியும் சவால் விட போவது 4வது நிலை 50,000க்கான சவால். 1.5 நிமிஷம் தான் இருக்கு யூகிப்பதற்கு. 1.5 நிமிடங்களில் நீங்கள் 6ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 50,000 ரூபாய் வெல்லலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புலவர், புலவர், தன்மானம், சன்மானம். குட். ஓகே.
எஸ். வெட்டி, தங்கம். சோறு, வெட்டியா? வெட்டி. சட்டி. முண்டம், மூணாவது குறிப்பு. தண்டம். தண்டம். ஓகே. சண்டை, சச்சரவு. போலீஸ். மன்னிக்கணும், அது ஆங்கில சொல். சாரி. அடுத்தது. தண்ணீர், தண்ணீர். நெருப்பு. சுத்தமான, தூய்மை. மூணாவது குறிப்பு. அதிகரிப்பு, சுழல். அடுத்த சொல். பரிவு, அதிகம். கால அவகாசம் முடிவடைந்தது. என்னப்பா அது? கரிசனம், அப்புறம் தண்ணீர் எதை சொன்ன? சுத்திகரிப்பு. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருந்தீங்க. எங்க பிரச்சனை ஏற்பட்டதா நினைக்கிறீங்க? நீங்க இந்த பக்கம் நிக்கிறீங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவர் சொல்றதை வச்சு தான் நீங்க யோசிக்கணும். என்ன பிரச்சனை? அதை வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி அவர் சொல்லிக்கலாம். மற்றதெல்லாம் கரெக்டாக சொன்னார். ஸோ அவருக்கு வந்த வார்த்தையும் அந்த மாதிரி தெளிவாக சொல்ல முடியல. ஓகே, நீங்க என்ன, உங்களுக்கு என்ன அதான் கரிசனம் இதை எப்படி சொல்றது, ரொம்ப தூய தமிழ். 3 குறிப்புல சிரமம். ஆமா, 3 குறிப்புல ரொம்ப சிரமம். இன்னும் லைஃப்ல நிறைய இருந்தா சொல்லிடலாம். ஒரு நாள் கொடுத்தாலும் இதை சொல்ல முடியாது. நோ, இதை சொல்றதுக்குன்னு சில பேர் இருக்கலாம். வெல்டன், 30,000 ரூபாய் நீங்க எடுத்துட்டு போகலாம். வெல்டன் வடிவேல் பாலாஜி அண்ட் திவாகர். கலக்கப் போவது யாரு நட்சத்திரங்கள் வடிவேல் பாலாஜி திவாகரும் இன்னைக்கு மணி ட்ரீ ரவுண்ட்ல 3வது லெவல் அதை ஜெயித்து 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறாங்க. விஜய் டிவி இவர்களுக்கு வழங்கும் 30,000க்கான செக். நேயர்களே, உங்களுக்கான எஸ்எம்எஸ் க்ளூஸ். வாசல், மாவிலை, கட்டுவது. இதற்கான விடை எஸ்எம்எஸ் மூலமாக எங்களுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய விதம் OVOL ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய விடை. அனுப்ப வேண்டிய எண் 57827. சரியான விடை அனுப்புகிற 5 நேயர்களுக்கு ஹேண்ட்போ வழங்கும் ஒரு நான்ஸ்டிக் தாவா மற்றும் எலக்ட்ரிக் அயன் பரிசு. அடுத்த வாரம் புதிய 2 அணிகளோடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு ஜெயித்த இந்த அணிகள் சார்பிலும் இந்த குழுவின் சார்பிலும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.